கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கெடுக்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதை இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையானதை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது இது ஒரு ஜெபம் மாதிரி இருக்குல்ல, நாம செய்கிற அறிக்கை மாதிரி காணப்படுகிறது. ஆனால் தேவச்சனமே அதே ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் வசனத்துல நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பகுதி முழுவதுமே கர்த்தர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நான் உனக்கு துணையா இருப்பேன், நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, உன் முகத்தை கற்பாறை போல ஆக்கினேன். ஆவியானவர் இந்த மாதம் சொல்றார் நமக்கு, நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்றத இப்போவே ஆவியான உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறார். உங்களை வெட்கப்படுத்த பிசாசு என்ன பண்ணுவான்? பல விதத்தில் எழும்புவான். உங்களை வேதனைப்படுத்த, உங்களை எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்த, அவதூறாய் உங்களை குறித்து காரியங்களை செய்யும்படியா பிசாசு எழும்புவான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற காரியம், பிசாசு எந்த விதத்தில் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவன் வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்கள் எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் எதுலேயும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஏன் சொன்னா, கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த மாசம் முழுவதும் இந்த வார்த்தையை உங்க அறிக்கையாய் நீங்க அறிக்கையிடணும். இது வாக்குத்தத்த வார்த்தையாய் கொடுக்கப்பட்டது. பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்த வார்த்தையை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்வதை போல இந்த வசனமானது சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஸோ நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை என்ன பண்ணணும்? வாயினால அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. சொல்லணும். உங்கள் வாயின் வார்த்தையினாலே இதை சொல்லப்படும் பொழுது இது அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றப்படும். அருமையான தேவச்சனமே, நீங்கள் வெட்கப்படாமல் இருக்கணும், எந்த சூழ்நிலை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தரே உங்களுக்கு துணை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இந்த மனுஷன் எனக்கு உதவியாக இருப்பாங்க, இந்த மனுஷங்கிட்ட போயிட்டா எனக்கு நன்மை நடந்துடும், இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சேன்னா எனக்கு இதில் வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் பல பிளான் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எதுவுமே என்ன பண்ண போகிறதில்ல, வாய்க்க பண்ண போகிறது இல்லை. நீங்கள் நாடி போகிற எதுவும் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்க போவது இல்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ஆண்டவர் எனக்கு துணை செய்வார் என்கிற நம்பிக்கை மாத்திரமே உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிக்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையின் உள்ளான அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் எனக்கு துணை செய்வார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் என்ன பண்ணணும்? நம்பணும். அல்லேலூயா. வாயில் சொல்லுவோம், நல்லா எப்படி சொல்லுவோம்? வாயில் ஈஸியாக சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார், கர்த்தர் என்ன நடத்துவார். ஆனால் சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு சொல்லும் யார் துணையாக இருக்கான்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமை தேவச்சனமே, நம்முடைய சுச்சுவேஷன், நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், எப்படியா இருந்தாலும்,
எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நீங்களும் நானும் ஒன்றை மாத்திர நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஒன்றிலே மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். எதை நம்பணும்? இயேசு எனக்கு துணை செய்வார், அவர் என்னை கைவிட மாட்டார். நீங்கள் வாசிங்க, ஏசாயா 49 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆமா, உண்மை சிச்சுவேஷன். அநேக நேரம் நம்முடைய சூழ்நிலைகள் இவ்விதமாய் தள்ளப்படலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாக்களினால அடிமைப்படுத்தும் பொழுது, புறஜாதி ஜனங்களால் அடிமைப்படுத்தும் பொழுதெல்லாம் இதை அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாரோ, ஆண்டவர் நமக்கு எதுவுமே நன்மை செய்யலையோ, செய்ய மாட்டாரோ அப்படின்ற நம்பிக்கையற்ற நிலைகள் அவங்க வாழ்க்கையில் அநேக நேரம் உண்டாச்சு. அவர் எங்களை கைவிட்டாருப்பா, அவர் எங்களை நினச்சி பார்க்கல, அவர் எங்களை மறந்துட்டார், எனக்கு நன்மை செய்ய அவர் மறந்துட்டார், அவர் என்னை விட்டு விலக்கிட்டார். அப்படி நினைக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் தள்ளப்படும் பொழுது நீங்கள் ஒன்றை மறந்து போகக்கூடாது. 15 வசனத்துல வாசிங்கன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை, எத்தனை பேர் மனசாழத்துல இந்த வார்த்தையை பதிய வைக்க போறீங்க? இப்போ அல்லேலூயா சொல்றது இல்லை. இந்த மாசத்துல நீங்க இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்கள் மேலே என் மேலே பிசாசு எப்படி இருக்கான்? எரிச்சலாக இருக்கான். அவன் மகா எரிச்சலாக இருக்கிறான். தேவ ஜனங்கள் மேலே அவன் ரொம்ப எரிச்சலாக இருக்கிறான். வேதனைப்படுத்த பல திட்டங்கள் அவன் தீட்டி கொண்டு இருக்கிறான். ஆவியானவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார். சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்படும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. பின் அந்த வெட்கப்படுவதில்லை என்பது ஏமாற்றம் அடைதல், பின்வாங்கி போகுதல், தளர்ந்து போகுதல். இந்த நிலைக்கெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் தள்ளணும், எந்தெந்த விதத்தில் தள்ளணும், உங்களை எப்படி தளர பண்ணணும், உங்களை எங்கே ஏமாற்றணும், உங்களை எங்கே வெட்கப்பட வைக்கணும், எங்கே உங்களை விட்டு விலகி ஓட வைக்கணும் அப்படின்னு அவன் பல திட்டங்களை வைத்திருக்கிறான். அதனால தான் ஆவியானவர் முன்கூட்டியே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். அவன் எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டினாலும் அது தாறுமாறாகும் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. யாருக்கு அது தாறுமாறு ஆக்கப்படும் என்று சொன்னால், யாருக்கு அது ஒன்றும் செயல்படாமல் போகும் என்று சொன்னால், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். எல்லாருக்கும் ஒரே விதம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்? வியாதியை கொடுப்பான், பண நெருக்கடியை கொடுப்பான், மனுஷனால நெருக்கடிகளை கொடுப்பான், உங்கள் சொந்த புத்தியே உங்களுக்கு குழப்பம். ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, ஆனால் தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மன குழப்பங்கள் உங்களை ஆளுக்கு. ஒன்றுமே பிரச்சனை எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அப்நார்மலாக திங்க் பண்ண வைப்பான் பிசாசு. உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் உண்டாக்குவான், குழப்ப சிந்தையை உண்டாக்குவான். நீங்கள் உங்களையே அறியாமல் தள்ளப்படுகிற ஒரு நிலையை நீங்கள் உணர்வீங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பிசாசு கொண்டு வர போகிறான். ஸோ எச்சரிப்பாய் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் அறிக்கை செய்யணும். கர்த்தர் எனக்கு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையா இருப்பார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறக்கவே மாட்டாங்க. பால் குடிக்கிற குழந்தை எந்த தாயும் என்ன பண்ண மாட்டாங்க? மறக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அநியாயமான தாய்மார்கள் அநியாய அக்கிரமம் செய்கிறாங்க. அந்த தாய்மாரை வேதத்தில் சொல்லலை. உண்மையுள்ள தாய்மார்கள், உண்மையாக தாய் அன்பு உள்ளவங்க தன் பிள்ளைய
கண்ணும் கருத்துமா கவனித்து கொள்ளுவாங்க. அப்படிப்பட்ட தாயே மறந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை மறக்கவே மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்பொழுதும் நம்ம மேலே கவனமாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில அவர் நம்ம மேலே கவனமாக இருக்கிறார், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. என்ன நிலைமை உங்களுக்கு வந்தாலும் அவர் உங்கள் மேலே கவனமாக இருக்கிறார். கவனமாக இருக்கிறாரோடனே உடனே உடனே நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துருமா, உடனே நம்ம போராட்டம்லாம் தீந்துருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அருமை தேவஜனமே, நீங்கள் வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம் 49:8. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். அப்போ ஆண்டவர் ரட்சிப்பதற்கென்று ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கும் போதெல்லாம் அது நடந்துடாது. பிரச்சனை வந்தா உடனே ஆண்டவரை கூப்பிட்டா உடனே என்ன அன்னைக்கே அப்பப்பவே கிளியர் ஆயிடணும் அப்படின்றத நம்மளுடைய விருப்பம் இல்லையா? ஒரு ஆபத்து வரும்போது நம்ம கூப்பிட்ட உடனே என்ன நடக்கணும்? உடனே அப்பவே அற்புதம் நடந்தணும், அப்பவே விடுதலை கிடைச்சணும், அப்பவே சோகம் கிடைச்சணும். இது உங்களுடைய என்னுடைய நினைவு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து. அப்போ அனுக்கிரக காலம் என்பது என்ன? அவர் எப்போ செவி கொடுக்கிறாரோ அதுதான் அனுக்கிரக காலம். நீ கூப்பிட்டுட்டே இருக்கணும், நீ அவரை நோக்கி விண்ணப்பித்து கொண்டே இருக்கணும், நீ அவரை நோக்கி அபயமிட்டு கொண்டே இருக்கணும். அவர் ஒரு நாளை ஏற்ற நாளை வச்சிருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? என்ன ஆண்டவரே, எத்தனை நாளைக்கு தான் கூப்பிடுறது, எவ்வளோ நாளைக்கு கூப்பிடுறது, எவ்வளோ நாள் உங்கள் துணையை தேடுறது? நான் அனுகூலம் பண்ணுற வரையிலும், அல்லேலூயா, நான் உனக்கு இறங்குகிற வரையிலும், நான் உன் சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கும் காலம் மட்டும், அல்லேலூயா சொல்லுங்க. கானா ஒரு கல்யாணத்தில் நடந்த சம்பவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அங்கே என்ன ஆயிடுச்சு? திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. குறைஞ்சா உடனே என்ன பண்ணும்? அதை உடனே வாங்கி ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம கல்யாணத்துலலாம் ஏதாவது குறைஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடி திரிஞ்சு எங்கேயாவது பிடிச்சி கொண்டு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இல்லைன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஒரு சிலர் தான் அந்த இடத்த எப்படியாவது நிரப்பணும்னு போராடுவாங்க. இங்கேயும் திராட்சை ரசம் குறைந்து போயிட்டு பாதி பந்தி போயிட்டுன்னு நினைக்கிறேன், பாதியில் நின்று போச்சு. இப்போது திராட்சை ரசம் குறைஞ்ச உடனே எனக்கு புரியவே இல்லை, இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் அதுதான் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு இல்லையா? ஆனால் தாயார் போயிட்டு எதுக்கு ஏசப்பாட்ட போயிட்டு எதாவது செய்யுங்கன்னு ஏன் கேட்கணும்? ஏன்னா இவர் ஒன்றும் அற்புதங்கள் அதுக்கு முன்னாடி செய்யலை. இதுதான் ஃபஸ்ட்டு. அந்த கல்யாணத்தில் வந்திருக்கேன், அவள் செய்ய போகிற அற்புதம் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த அம்மா போயிட்டு திராட்சை ரசம் குறைஞ்ச உடனே அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. அவர் உடனே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஸ்திரீயே இன்னும் எனக்கு என் வேலை இன்னும் வரவில்லை. எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? யோசிச்சு பாருங்களேன். அம்மா, இங்கே எத்தனை பேர் அம்மாவுக்கு பயப்படுற ஆளுங்க? அம்மாவுக்கு பயப்படுவீங்களா? அம்மாவை தான் நம்ம ரொம்ப மேய்ப்போம்ல, அவரும் அதான் ரொம்ப மேய்க்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு தான் பயப்படும், அம்மாவுக்கு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். எங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் கேட்குறாங்க, ஸ்திரீயே உனக்கு எனக்கோ என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று. ஸோ அவர் பதில் கொடுக்கறதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியா செய்கிற தேவன், அவருக்கு பேரே உண்டு. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசைப்படுற நேரம் எல்லாம் நடந்துடாது. அவர் துணை செய்வார், அவர் கூட தான் இருப்பார். ஆனால் அப்பவே கிடைச்சிடணுன்றது உங்கள் விருப்பமா என் விருப்பமா இருக்கும், ஆனால் அது கிடைக்காது. அல்லேலூயா. ஆனால் அவர் ஒரு காலத்தை வச்சிருப்பார், அவர் ஒரு நேரத்தை வச்சிருப்பார். அவர் செய்ய வேண்டிய காலமும் நேரமும் அவர் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். அவர் செய்யும் பொழுது அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாரும் சொன்னாங்க, முந்தின ரசத்தை காட்டில் இந்த ரசம்
மிகுந்த ருசி உள்ளதா இருந்து இவ்வளோ நேரம் எங்க மறைச்சி வச்சிருந்தீங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்பவுமே இந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. போக போக தண்ணியை ஊற்றி ரசத்தை கலந்து டேஸ்ட் மாறிடும். எல்லா விருந்துமே அப்படி தான். கடைசியில் வரவங்களுக்கெல்லாம் மிச்சம் மீதி மண்டி தான் கிடைக்கும். தண்ணியை ஊற்றி கிளிக்கு ஊற்றி எப்படியோ சமாளிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டதை விட லாஸ்ட்டாக சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் என்ன கிடச்சிது? திருப்தியாக கிடச்சிது. ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப ருசியுள்ளது கிடச்சிது. என்ன சம்பவமாக தெரியுமா அது? ஆக்சுவலாக விருந்தில் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் உட்கார வைப்பாங்க? ஃபஸ்ட்டு விருந்து சாப்பிட யாரை கல்யாணம் வீட்டார் உட்கார வைப்பாங்க? பெரிய பணக்காரங்க. அதுவும் இந்த யூதர்கள்லாம் சாதாரணமான ஆளுங்களை, பெருமை பிடிச்சவங்க. யார் ரொம்ப வசதியானவங்க, பெரியவங்க, மதிப்புக்குரியவங்க, கனத்துக்குரியவங்க, இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பந்தி, செகண்ட் பந்தி, மூணாவது பந்தி, நாலாவது பந்தி, அஞ்சாவது பந்திக்கு மேலே தான் கொஞ்சம் கஷ்டப்படுற மக்கள், ஒன்றும் இல்லாத மக்கள், தரித்திரர்லாம் கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது தேவனுடைய கட்டளை இல்லையா? ஸோ எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்களெல்லாம் எப்போ தான் வைப்பாங்க? கடைசியில் தான் பந்தி வைப்பாங்களாம். இந்த யூதர்களுக்கு அந்த வழக்கம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் பொறுமையாக காத்திருந்தாராம். ஃபஸ்ட்டு சாப்பிட்றவெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் பண்ணதை தின்னுட்டு போங்க. எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, என்னை தேடுற ஒரு கூட்டம் இருக்குது. தரித்திரரை தேவன் நேசிக்கிறார், ஒன்றுமில்லாதவர்களை தேவன் நேசிக்கிறார், விதவைகளை ஏழைகளை தேவன் விசாரிக்கிறார். அப்போ அந்த மாதிரி கூட்டம் வந்து உட்காரும் போது பார்த்தா என்ன ஆயிடுச்சு? டேஸ்டான திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. நம்பர் 1 ஆக்சுவலாக விருந்துக்கு வந்து அவங்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான திராட்சை ரசத்தை தான் வைப்பாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிறதுல. அது ஒரு வழக்கம். அதுதான் நம்ம ஊர்லேயும் காப்பி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கலர் பவுடர்லாம் கலந்து ஜூஸ்ன்னு ஒன்று குத்துனுக்குறாங்க. அதையும் போய் நம்ம வாங்கி குடிச்சிக்கிட்டு இருப்போம். அதை டேஸ்ட்டாக வெறும் சக்கரை தண்ணியும் காப்பி பவுடரும் கலர் பவுடரும் கலந்து கொடுக்குறாங்க. கிரேப் ஜூஸ், அவ்வளோ கிரேப்பெல்லாம் போட்டு 1000 பேர் 500 பேர் கிரேப் ஜூஸ் கலக்குன்னா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கிரேப்ஸ் போடணும். அதெல்லாம் கிரேப்ஸே இல்லை. ஆனால் அவர்கள் நேர்த்தியானது தான் கொடுத்தாங்க. ஆனால் போக 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 வரக்கூடிய மக்களை பற்றி அவங்க என்ன வச்சிடல, கவனம் வச்சிடல. அவங்களுக்கும் தேவையே எடுத்து வைக்கணுமே. அப்போ அவங்களாம் உதாசீனம் பண்ணப்பட்ட மக்கள். அவங்கள பற்றி கேர் எடுத்துக்கிறதுக்கு யாருமே அங்கே இல்லை. அந்த கல்யாண வீட்டர் வரக்கூடிய அடுத்த பந்தி, லாஸ்ட் பந்தியில் உட்காரக்கூடிய அந்த சிறுமப்பட்ட மக்கள் மேலே அவங்களுக்கு கவனம் இல்லை. அதனால தான் அவங்களோட தேவையை பற்றி அவங்க கவலைப்படலை, குறைஞ்சி போயிடுச்சு. அவன் சாப்பிட்டா கட்டி போட்டோன்ற மாதிரி ஒரு கூட்டம் அது. ஆனால் அந்த கூட்டத்தின் மேலே யார் கவனம் வச்சுருக்கா? யார் கவனம் வச்சுருக்கா? இன்னைக்கு ஒரு வேளை உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் சொந்த பந்தங்கள்லையும் உங்கள் சுற்றி இருக்கிற மக்கள்லையும் நீங்கள் உதாசீனம் பண்ணப்பட்டவர்களா, தூக்கி எறியப்பட்டவர்களா, குறைவாக நினைக்கக்கூடியவர்களா, பிரயோஜனமற்றவர்களா, உங்களை நினைக்கிற உலகத்தின் பார்வை அப்படி உங்கள் மேலே இருக்கும் அப்படின்னா உங்கள் மேலே தேவனுடைய பார்வை ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்குது. மனுஷன் உங்களை தூக்கி எறிஞ்சாலோ, மனுஷன் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அதுக்காக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன் சொன்னா அப்படிப்பட்ட கூட்டத்தின் மேல கவனமா இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கவனமா இருக்கிறார், அவர் வெயிட் பண்றார். இந்த கூட்டம் என்கிட்ட வரட்டும், அடுத்த பந்தியில இந்த கூட்டம் என்கிட்ட வரப்போகுது. உலகத்தால புறக்கணிக்கப்பட்ட, உலகத்தால தூக்கி எறியப்பட்ட, உலகத்தால வேதனைப்படுத்தப்படுகிற இந்த கூட்டம் என்கிட்ட வரப்போகுது. நான் என்ன பண்ண போறேன், அவங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்க போறேன். இவ்வளோ நேரம் சாப்பிட்டதை விட ஸ்பெஷலாக நான் அவங்களுக்காக என்ன பண்ண போகிறேன், வெறும் தண்ணியை அவங்க மொண்டு ஊற்றின போது அது என்னவாயிடுச்சு, திராட்சை ரசமாக மாறிடுச்சு. வெறும் தண்ணி தாங்க அதுக்கு முன்னாடி வரையிலும். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இதை செய்வார். எல்லாருடைய பார்வைக்கு அது தண்ணி. ஆனால் இயேசு அதை மொண்டு ஊற்றினார்னா அது என்னவாயிடும், இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை எடுத்து அவர் ஊற்றல, யார் தான் எடுத்து ஊற்றுனாங்க சொல்கிறார். இந்த திராட்சை ரசத்தை இப்போ நீங்கள் எடுத்துட்டு போய் அந்த என்ன பண்ணுங்க, பரிமாறுங்க. அது திராட்சை ரசமாக ஆயிடுச்சுன்றதை கூட அவர் சொல்லலை. இப்போ நீங்கள் கச்சாடியில் நிரப்பிட்டீங்களா தண்ணியெல்லாம், இப்போ எடுத்து ஊற்றுங்க, இப்போ எடுத்து ஊற்றுங்கன்ட்டார்.
எல்லாருடைய பார்வையில அது என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா விருந்தாளிகள், இதுவரையில விருந்து சாப்பிட்டு ஒரு சில கூட்டம் அங்கே உட்காந்துருக்கோம்ல ஏப்பம் விட்டுட்டு, அதுவும் பார்த்துட்டு இருக்கு. இது தண்ணி தான், என்ன இவர் தண்ணியை கொண்டு போய் ஊற்ற சொல்றாரு. அங்கே வேலைக்காரங்க அத்தனை பேரும் என்னதான் பார்த்தாங்க? தண்ணியை தான் கொண்டு வந்து ஊத்துறாங்க. எல்லாருடைய பார்வையில் அது தண்ணி தான். ஆனால் இயேசு சொல்றாரு, இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? பரிமாறுங்க. பரிமாறும்போது அது என்னவாம ஆயிடுச்சு? சத்தமா சொல்லுங்க. திராட்சரசமாய் மாறிச்சு. உங்க வாழ்க்கையில இந்த அற்புதம் இந்த மாசம் ஆண்டவர் செய்வார். உலகத்துக்கு அது தண்ணி, ஆனா உங்களுக்கு அது திராட்சரசமா மாறும். யாருக்கு அப்படின்னா, யார் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, இயேசுவின் வார்த்தைக்கு அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அதை அப்படியே செய்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில வெறும் தண்ணி திராட்சரசமா மாறும். அல்லேலூயா. அவர் துணையா நின்னாருங்கன்னா இதான் நடக்குங்க. அவர் துணையா நின்னார்னா இதான் நடக்கும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல எல்லாத்தையும் இருக்கிறவரா மாற்றுவார். அல்லேலூயா. கொஞ்சம் வருமானத்தை நிறைவுள்ளதா மாத்தி மீதம் எடுக்கிற அளவில் தேவன் உதவி செய்வார். யாருக்கு? யாருக்கு? யார் ஒருவர் அவர் வார்த்தையை உண்மையாய் விசுவாசித்து அவர் எனக்கு துணையாய் இருப்பார் என்ற நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறோமோ, ஆண்டவர் போன மாசம் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ திடன்குள், உன் கைகளை தளர விடாத, உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன் முகத்தை கற்பாரை போல ஆக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, யார் ஒருவர் எனக்கு அவர் துணையா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களோ, உங்க முகத்தை அவர் எப்படி மாத்துறாரா? கற்பாரை போல. கவலை படிஞ்ச முகத்தா அல்ல, வேதனை உள்ள முகத்தை போல அல்ல, உங்க முகம் கற்பாறை போல. இந்த கற்பாறை என்பது ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஃப்ளிண்ட், FLINT. அந்த ஃப்ளிண்ட் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டா, எரிக்கல், சிக்கிமுக்கி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல் மேலே எது பட்டாலும் நெருப்பு வருமா அதில். இது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எரிக்கல் ஒன்னோட ஒன்று உராஞ்சுதுன்னா நெருப்பு உண்டாகும். அது மேலே எது பட்டாலுமே நெருப்பு உண்டாகுமா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே யார் விழுந்தாலும் அழிவு யாருக்கு தான்? அழிவு யாருக்கு தான்? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, இல்லைன்னா அமைதியாக இருங்க. அல்லேலூயா. உங்க மேல யார் எழும்பினாலும் ஆண்டவர் உங்க முகத்தை கற்பாறை போல மாத்தி வச்சிருக்கிறாரு. யார் உங்க மேல விழுந்தாலும் அக்னி எழும்பும், சுட்டெரிக்கப்பட போது எதிராளி தான். அல்லேலூயா. நம்முடைய எதிராளி ஆகிய நீ உடனே கற்பனை பண்ணிடாதீங்க, ஓ இந்த ஆள்லாம் எனக்கு விரோதமா இருக்கிறான், இவெல்லாம் நாசமா போறான், இவெல்லாம் அநியாயமா அழிய போறான், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்முடைய யுத்தம் எதோட கிடையாது, மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் கிடையாது. அது என்னைக்குமே மனசுல வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு நான் அறிந்த சத்தியம், அந்த எதிராளியானவன் மனம் திரும்பினா ரட்சிப்பு உண்டு, மனம் திரும்பலனா அழிவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ இந்த ரெண்டு காரியமும் உண்டு. உங்கள் எதிராளியான மனிதன் உங்களுக்கு விரோதமாய் செய்வதை விட்டு மனம் திரும்பினால் அவனுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. அவன் உங்களுக்கு விரோதமாய் இன்னும் தொடர்ந்து செயல்படுவான், ஆனால் அவனுக்கு அழிவு நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தேவச்சனம் கவனித்து கேளுங்க, கவனித்து கேளுங்க. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார், மறந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை மறப்பதில்லை, நீங்களும் அவரை மறவாதிருங்கள். அல்லேலூயா. அவரை மறவாதபடி அவரை அதிகமாக பற்றி கொள்ளுங்க, இன்னும் உறுதியாக அவரை பற்றி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்கிற நேரம் போதுமானது, ஆனால் இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். போராட்டம் எழும்ப 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 எப்பவுமே ஜெபத்தை விட்டுறக்கூடாது. போராட்டம் வரும்பொழுது, வேதனை வரும்போது, சோதனை வரும்போது, நீங்கள் எண்ணுவது நடக்காததை போல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்காதது போல நீங்கள் உணரும் பொழுது என்ன ஆயிடக்கூடாது?
சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஒருவேளை நீங்கள் 10 நிமிஷம் ஜெபிக்கிற பழக்கம் உரியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? 20 நிமிஷம் ஜெபிக்கணும். 20 நிமிஷம் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பீங்க அப்படின்னா 40 நிமிஷம் ஜெபிக்கணும். 40 நிமிஷம் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும்? 1.5 மணி நேரம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபிக்கணும். அது எப்படி நீங்கள் டைம் அலாட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு கொடுத்த எச்சரிப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் தெய்வச்சனமே. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபமே பண்ணாதவங்கள தான் ஜெபமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபிக்காத ஆளாக இருப்பீங்க அப்படின்னா இன்னிலிருந்தாவது என்ன பண்ணுங்க? ஜெபிக்க ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. தேவனுடைய பாதத்தில் உட்காருங்க. நீங்கள் ஓடினதெல்லாம் போதும், நீங்கள் எல்லாம் போதும், நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் போதும். அதை திருப்தியாக சாப்பிடணும்னா எங்கே உட்காரணும்? கர்த்தருடைய பாதத்தில் உட்காரணும். நீங்கள் சம்பாதிச்ச ஞானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நீங்கள் சம்பாதிச்ச ஐஸ்வர்யம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நீங்கள் சம்பாதிச்ச பேரும் புகழும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னா நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உணர்வை ஆவியான கொடுத்ததுனால தான் எனக்கு கூட யோசிச்சேன், காலையில் மட்டும் ஜெபம் வச்சா நமக்கும் அது சௌகரியமாக இருக்குல்ல. காலைல 5லேருந்து 6 மணி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளோட டியூட்டிஸ், நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம், வெளியில் எங்கன்னா போகலாம் வரலாம். இந்த சாயங்காலம் ஜெபம் வச்சிட்டா நமக்கு என்ன ஆகிடும்? முதல்ல எனக்கு லாக் ஆகிடும், எங்கேயும் போக முடியாது, எந்த காரியத்தையும் வெளியில் போய் ஃப்ரீடமாக போக முடியாது. அப்போது மாம்சம் இப்படி பேசுது. ஆனால் ஆவியான சொன்ன இல்லை உட்கார்ந்தாகணும், இல்லை உட்கார்ந்தாகணும், இல்லை நீ உட்கார்ந்தாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்கிறாருன்னா அப்போ உங்களுக்கு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் என்பது தான் நிச்சயம். அல்லேலூயா. இன்றைக்கி யார் ஒருவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உண்மையாக அதுக்கு கீழ்ப்படிய போகிறீங்களோ அவர்கள் இந்த மாதத்தில் அற்புதங்களை அடையாளங்களை பார்க்க போகிறீங்க. தெய்வச்சனமே, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அப்படியே கண்கூட பார்க்க போகிறீங்க. ஆவியான செய்ய போகிறார். நீங்கள் வாசிங்க, அதே 49:10 வாசிங்க. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றினிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். என் பாதைகள் உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பசியா இருப்பதில்லை, தாகமா இருப்பதில்லை, உஷ்ணம் உங்களை வேதனைப்படுத்துவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று குறைவுபடாதபடி தேவன் உங்களை காக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ அதை நினச்சி கவலையே படாத, எந்த சூழ்நிலை நினச்சி நீ வேதனைப்படாத. நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் உனக்கு வாய்க்க பண்ண